நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மதுரைக்கு வந்து தங்கியிருந்தப்ப, என்ன தம்பி வெளியூருங்களா கேட்டிருந்தாங்க. ஆனா இப்ப வந்து கேட்டா, "அரே பையா, என்ன வேணும் பையான்னு" கேட்குறாங்க. என்ன ஆச்சுடா மதுரைக்கு? சங்கம் வளர்த்து, சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க. இப்ப என்னன்னா ஹிந்தி வளர்த்துட்டு இருக்காங்க. நைட்டு 10 மணிக்கு பார்க்குறேன், வேர்க்கடையில் வித்துட்டு இருக்க தாத்தா வந்து ஹிந்தியில பேசிட்டு இருக்காரு. இம்ப்ரூவ் ஆயிடுச்சா இல்ல ரூட் மாறி போச்சான்னு தெரியல. இந்த வடக்கு நண்பர்கள் பெருசா பண்ணி விட்டுருக்காங்க மதுரையவே. சென்னையில தான் இந்த நிலைமை பார்த்தா மதுரையிலேயே இதே நிலைமை தான் காய்ஸ். சரி, இப்போ சாப்பிட்டு போயிட்டு இருக்கோம். சாப்பிடுவோமா? நீங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல உள்ள சந்தை. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்குறதுக்கு நிறைய கம்மி ரேட்ல, அஃபோர்டபுள் ரேட்ல வந்து ஹோட்டல்ஸ் எல்லாமே கிடைக்கும். வித் ஃபேமிலியோட தங்குற மாதிரியும், அட்டாச்சு பாத்ரூம், ஏசி, நான் ஏசி, லக்ஸரிஸ் ஹோட்டல் வித் கார் பார்க்கிங்கோட இங்க நிறைய ஹோட்டல்ஸ் கிடைக்குது. ப்ளஸ் இங்க பக்கத்துல உங்களுக்கு ஷாப்பிங்ஸ் பண்றது ஷாப்ஸு, அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். நான் ரெகுலரா வந்தா இந்த வாரி பவன்ல வந்து சாப்பிடுவேன். இது வந்து சைவ ஹோட்டல் தான். இங்க வந்து பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இங்க முன்னாடி மதுரையில ஒர்க் பண்ணப்ப என்னோட பழைய முதலாளி கூப்பிட்டு வந்தாருன்னா, நான் இங்கே தான் பொங்கல் கூப்பிட்டு பொங்கல் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போவார் வேலைக்கு. நல்லா இருக்கும் இந்த இடம். நான் சொன்ன மாதிரியே இங்கே வந்து பொங்கல் வந்து நல்லா சூடாக, வடையே நல்லா சூடாக இருந்தது. பார்க்குறதே சூப்பர். அந்த பொங்கலில் அந்த சாம்பார் எடுத்து அப்படியே ஊற்றுறது தான் இங்கே ஐதீகமே. அதை அழகாக செஞ்சுட்டு அதை பிசைஞ்சி குழஞ்சி சாப்பிடும்போது அடடடா, என்ன ஒரு திருப்தியான ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலுங்க. நல்லா தான் இருக்குது. நீங்கள் மதுரை வந்தீங்கன்னா இந்த பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்துட்டு இப்போதான் வரும். காலையில் 9:45 போனேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. இப்போதான் வெளியில் வந்திருக்கோம். கோயிலோட எல்லா அந்த வடக்கு தெற்கு வீதி கிழக்கு வீதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வாசலுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு கவுண்டர் இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் பேக்ஸு, அப்புறம் செப்பல், ஸ்லிப்பர்ஸ், உங்களோட ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுட்டு போயிடலாம் சேஃபாக. அது மாதிரி வச்சுட்டு போகிறது வந்து பக்கா செட்டு. எனக்கு என்ன, நான் மதுரைக்கு வந்த மெயின் ரீசனே வந்து இங்கே உள்ள அந்த தமிழை வந்து ரசிக்கிறது தான். தமிழ்னா எந்த பொண்ணு கேட்காதீங்க, இங்கே அவங்க பேசுகிற தமிழ் ஸ்லாங்கை ரசிக்கிறதுக்கு தான் நான் இங்கே மதுரைக்கே வந்திருக்கேன் இவ்வளோ ட்ராவல் பண்ணி. ஆனால் எனக்கு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பேர் ஹிந்தியில் பேசுகிறாங்க. அது அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்கன்றதில்ல, நான் போயிட்டு தமிழில் பேசுகிறேன், அப்பயும் ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. ஹிந்திக்காரன் பேசினா பரவாயில்ல, கூட சேர்ந்து தமிழ் மக்கள் நீங்களே ஏன்டா பேசுறீங்க? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க மதுரையில்? சங்கம் வளர்த்து சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க. இப்போ பார்த்தா அங்கங்கே சின்ன சின்ன பொட்டி கடை வச்சு ஹிந்தி வளர்த்துட்டு இருக்கீங்க. சரி, ஹிந்திக்காரங்க தான் அந்த மாதிரி இருக்காங்க, நம்ம ஊர் ஆளுங்க அப்படிதான் இருக்காங்க. வெரி டிஸப்பாயின்மெண்ட் மதுரையில். மதியான லஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நாம் வந்திருக்கிறது இந்த செட்டிநாடு மெஸ்ஸுக்காக வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓடுறது, தாவுறது, குதிக்கிறது, நீந்துறது, ஊறுறதுன்னு எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே நான் ஆர்டர் பண்ணது ஒரு சிக்கன் பிரியாணி. அந்த சிக்கன் பிரியாணி கூட ஒரு லெக் பீஸ் வந்தது. நல்லா ரைஸ்லாம் நல்லா தான் இருந்ததுங்க. அதை வந்து சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருந்தது. அவங்க ஒரு சேர்வாவும் கொடுத்துருந்தாங்க, அதிலும் சிக்கன் சேர்வாவும் இருந்தது, சிக்கன் பீஸ் ஒன்று இருந்தது. அதை எடுத்து குழச்சி சாப்பிடும்போது வா, ஒரு நல்ல ஒரு ஒர்த்து தான். குவான்டிட்டி கம்மியாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணப்போ கொஞ்சம் ரைஸும் ஒரு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணாங்க. மதுரைக்காரங்க உண்மையாலே பாசக்கார பயலுக்கு தாங்க. என்னடா இவ்வளோ பெரிய நந்தி நடுரோட்டில் இருக்கேன்னு பார்த்தா 2006 வந்து இதை கட்டியிருக்காங்க. அந்த நந்தியை சுற்றி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு பெரிய மதில் சுவர் வந்து இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த மதில் சுவர் என்ன, இங்கே நந்தி என்ன கதை வந்து கேட்டப்போ சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு கோயிலை வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இந்த இடத்துல தான் கட்ட பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ ஏதோ விரிச்சலோ இது ஏற்பட்டிருக்கு, அதனால இங்கே விட்டுட்டு அது தள்ளி கொஞ்சம் தூரம் தள்ளி கட்டியிருக்காங்க. ஆனால் அப்போ கட்டின அந்த மதில் சுவர் இன்னும் அப்படியே இருக்குது. இங்கே நிறைய அந்த மதில் சுவருக்குள்ளெல்லாம் கடைலாம் கூட வச்சுருக்காங்க. பிரிட்டிஷ் காலத்துலேருந்து அந்த கடைலாம் இருக்கான். பார்க்கவே பிரம்மாண்டாக இருக்குது. புதுசாக ஒரு விஷயத்தை மதுரையில் இதை கற்றுருக்கேன். மதுரையோட ஃபேமஸ் ஜிகர்தண்டா ஷாப்புக்கு வந்தாச்சுங்க. இங்கே தான் வந்து ஒரு ஜிகர்தண்டா வந்து போட்டோம். ஒரு என்ன சொல்கிறது, நம்மளோட ட்ராவலோட எண்டாக இதை வந்து நான் பார்க்குறேன். இங்கே வந்து இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு அந்த ஜிகர்தண்டா மதுரை கொண்டு வந்தார் நார்த் இந்தியாவிலேருந்து. அங்கே ஃபேமஸ்னால இங்கேயே அது ஃபேமஸ் ஜிகர்தண்டா பேர் வச்சு விற்றுருக்காரு. கரெக்டாக இந்த சிக்னலில் கடை போட்டு விற்றனால இங்கே ஃபேமஸ் ஆகிருக்கு. இவர் மூலிமா பார்த்து தான் மதுரை ஃபுல்லாகவே ஜிகர்தண்டா வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க. இதை அப்போதைக்கு அவர் விற்கும்போது எடுத்த ஃபோட்டோ, பழைய ஓல்டு ஃபோட்டோ.
நான் ஒரு ஸ்பெஷல் சிக்கன் தட்டா குடிச்சிருந்தேன். அது வந்து ஒரு 60 ருபீஸ் வந்தது. ஸோ டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. மிதமான கூலிங்கில் இருந்தது. நாம் அடுத்ததாக வந்தது வந்து இந்த மீனாட்சி மதுரை பன் பரோட்டா. இது வந்து அண்ணா நகரில் வந்து இருக்குது. மதுரை அண்ணா நகரில் இங்கே வந்து பன் பரோட்டா, அப்புறம் கிள்ளி பரோட்டா, கொத்து பரோட்டா, நிறைய விதமான பரோட்டா போட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஃப்ரைட் ரைஸஸ் அது மாதிரி போட்டிருந்தாங்க. நான் வந்து பன் பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த பன் பரோட்டா பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒரு புஸ்ஸுன்னு ஒரு பன் மாதிரி இருந்தது. தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் முறுமுறுன்னு இல்லை, அவங்க எண்ணெயில் போட்டு வறுக்காமல் அப்படி எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுத்தது. 3 விதமான சேர்வா வந்து விட்டுருந்தாங்க. அதிலும் அவங்க அந்த சேர்வா கலந்து விட்டுற விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு புதுசாக இருந்தது. அந்த 3 சேர்வா வந்து அவங்க விட்டுற ஸ்டைல் வந்து அந்த சேர்வாவில் அந்த பரோட்டாவை நல்லா பிசைஞ்சு அடிக்கும்போது அடடடா, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒர்த்துன்னு இருந்தது. நல்லா இருந்தது இந்த பன் பரோட்டா. ஒரு புது டிஃப்ரெண்ட்டான ஃபீல். ஆல்ரெடி நிறைய முறை சென்னையில் பன் பரோட்டா சாப்பிட்ருக்கேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் மதுரையில் சாப்பிட்றது. ஒரு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நான் சைடிஸ்க்கு என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா ஒரு சிக்கன் கிரில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த சிக்கன் கிரில் நல்லா குக்காக இருந்ததுங்க. சென்னையில் நிறைய வாட்டி ஆர்டர் பண்ணும்போது அந்த சிக்கன் கிரில் வந்து சரியாக குக்காக இருக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக டெண்டராக இருந்தது, நல்லா குக்காக இருந்தது. ஸோ அதையும் எடுத்து ஒரு பீஸ் வச்சு அந்த பன் பரோட்டாவில் சாப்பிடும்போது அடடடடா, வேறு லெவல் ஃபீலுங்க. ஸோ இதோட மதுரை ட்ரிப் வந்து நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது மதுரை ட்ரிப்பு. நீங்களும் வாங்க மதுரைக்கு.